அப்புறம் அந்த ப்ரொஃபைல் டிசைன் பண்ணது அதுவும் உங்க டிப்ஸ்ல வச்சுதான் டிசைன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது மாதிரி நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்களோ அதுதான் அங்க இருந்துச்சு. நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், என்னால அது பண்ண முடியும் இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் உட்காந்து எனக்கு அது தெரிஞ்சு ப்ரொஃபைலுக்கு அந்த வேர்டு ரெடி பண்றதுதான் எனக்கு ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு. அது இன்னமும் கூட எனக்கு சாட்டிஸ்பாக்சன் வரவே இல்லை. திருப்பி 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 இது இந்த வேர்டு வேணாம், அந்த வேர்டு பார்க்கலாம், இந்த வேர்டு வேணாம், இந்த வேர்டு பார்க்கலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க செய்யறது ஐ எம் வெரி கிளாட். ஏன்னா பல பேருக்கு அந்த வார்த்தைகளோட முக்கியத்துவம் என்னன்னு புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா அதை மட்டும்தான் வச்சு உங்களை கணிப்பாங்க இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு தனி துறையே இருக்கு, அதான் காப்பி ரைட்டிங். அதுவும் வீடியோல போட்டிருப்பேன், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஸோ ப்ரொஃபைல் எழுதுறது எப்படி அப்படின்னு போது காப்பி ரைட்டர் அப்படின்றவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு துறையே இருக்கு. அது என்ன அப்படின்னா எழுத்துக்களை வைத்து உங்களுக்கு ரிசல்ட் வர்றது. சேல்ஸா இருக்கட்டும், லீட்ஸா இருக்கட்டும், என்கொயரியா இருக்கட்டும், இவங்களுடைய வேலையே வந்து எப்படி எழுதுனா வரும் அப்படின்றது. நம்ம எல்லாரும் ப்ரொஃபஷனல் காப்பி ரைட்டர் ஆக விரும்பல, தேவையில்லை. பட் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு முக்கியமா அது வரைக்கும் உங்களை பத்தி எழுதிருப்பீங்க. இனிமேல் வந்து நீங்க கிளைண்ட்டுக்கு என்ன பிரச்சனை வரும், எங்க அவங்க திண்டாடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்.